Go and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்று தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and tell somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9994124213. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக இந்த வாரம் நடைபெறவிருக்கின்ற எங்களுடைய ஆலய பிரதிஷ்டைக்காக ஜெபிக்கும்படியாக தயவாய் கேட்டுக்கொள்கின்றோம். கர்த்தர் சித்தமானால் வருகின்ற 11ஆம் தேதி மற்றும் 12ஆம் தேதியிலே குஜராத்திலே ஆலயங்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட இருக்கிறது. இன்று வரை அதற்கான அனுமதி கிடைக்கவில்லை. கட்டுவதற்கான அனுமதி கொடுத்தவர்கள் இப்பொழுது பிரதிஷ்டை பண்ணுவதற்கு தடை சொல்லுகிறார்கள். ஆண்டவர் தடைகளை மாற்றவும் நாம் ஏற்பாடு செய்திருக்கிற பிரதிஷ்டை ஒழுங்குகள் நடைபெறவும் நீங்கள் ஜெபிக்கும்படியாய் தயவாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக ஒரு நாள் தரிசன முகாம் குடும்ப கூடுகை கன்னியாகுமரி ஒய்எம்சே ஹாலில் வைத்து நடைபெற இருக்கிறது. வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி. பொருள் தொடர்ந்து செல். இந்த கூடுகையிலே ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கிறவர்கள் கேப்டன் PTD கென்னடி, பேராயர் கால்டுவெல் சுவிசேஷ ஜெப ஐக்கியம் திருநெல்வேலி. இந்த கூடுகைக்காக ஜெபிக்கவும் வாய்ப்பு இருக்கிறவர்கள் கலந்து கொள்ளவும் உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த தகப்பனே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்கின்ற ஒரு அனுபவத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து வரவும், அந்த ஆண்டவர் எங்களோடு பயணிக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து உமக்கு நன்றி உள்ளவர்களாய் ஜீவிக்கவும் எங்கள் ஆண்டவர் கிருபை செல்ல வேண்டுமாய் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் ஜனாதிபதியாக அவர் நியமிக்கப்பட்ட பின்பாக அவருடைய நண்பர் அவரை பார்த்து கேட்டார், நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசித்தது உண்டா என்று கேட்டார். அப்பொழுது லிங்கன் தன்னுடைய ஹேண்ட் கர்ச்சிப்பை எடுத்து தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு அழுகையோடும் விம்மலோடும் அவர் சொன்னார், என் வீட்டிலிருந்து நான் ஜனாதிபதியினுடைய அரண்மனைக்கு சென்று அந்த அரியணையிலே அமரும் மட்டுமாக நான் இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கவில்லை, அவரிடத்திலே அன்பு செலுத்தவில்லை. என்னுடைய மகன் மரணமடைந்த அந்த துக்க வேளையிலேயும் நான் என் ஆண்டவராகிய இயேசுவை நான் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் கிட்ஸ்பர்க்கிலே அங்கு உள்ள கல்லறை தோட்டத்திலே தேசத்திற்காக இன்னுயிரை கொடுத்த அந்த மக்களுடைய கல்லறையை நான் பார்த்த பொழுது அங்கே கண்ணீர் வடித்தேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே அந்த நாளிலே தரிசித்தேன். அன்று முதல் அவரை தரிசித்த அந்த அனுபவத்தோடு அவருக்காக வாழ வேண்டும் என்ற தேட்டத்தோடு நான் ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அருமையான தெய்வத்தின் பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இது உலக வரலாறு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நான் தரிசித்திருக்கிறேனா? இட்ஸ் a personal encounter with him. அவரோடு கூட உள்ள என்னுடைய அந்த சம்பாஷணையில் என்றால் வழிபாடு, அவரை ஆராதிக்கின்ற அந்த அனுபவத்தை நான் பெற்றவனாக இருக்கிறேனா என்று முதல் பாடமாக வாசி கேட்ட பகுதியை நாம் பார்ப்போம் என்றால், இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள். 17ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். இங்கே யோவான் அப்போஸ்தலன் யாரை தரிசிக்கின்றார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கிறார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவை சந்திக்கின்ற பொழுது இங்கே காணப்படுகின்ற அந்த
காட்சியை நாம் பார்ப்போம் என்றால், முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது 13வது வசனத்திலே நிலையங்கி தரித்தவராக அவர் நின்று கொண்டிருக்கிறார். யோவான் தரிசித்த அந்த உயிர்த்த ஆண்டவர் யாராக நிற்கிறார்? பொற்கச்சை அணிந்து நிலையங்கி தரித்தவராக ஒரு ஆசாரியனாக அங்கே பார்க்கிறார். பரிந்து பேசுகின்ற ஒரு ஊழியத்தை செய்கிற கர்த்தராக அவர் அங்கே இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நான் எவ்விதமாய் சந்திக்கிறேன்? அவர் எனக்காக பரிந்து பேசுகிறவர், என் மக்களுக்காக பரிந்து பேசுகிறவர், என் தேசத்திற்காக பரிந்து பேசுகிறவர். அவர் எனக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கிறவர். நான் அவரால் மீட்கப்பட்டவன், உண்மைதான். மீட்கப்பட்ட நான் திரும்பவும் விழுந்து விடாதபடி எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு தேவன் அவர். ஆண்டவருடைய பிதாவினுடைய வலது பார்சத்திலே அமர்ந்து உனக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கும் ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தரிசித்திருக்கிற ஆண்டவர் பரிந்து பேசும் ஒரு ஆண்டவர், மன்றாடுகின்ற ஒரு ஆண்டவர். The Lord who intercedes us. நமக்காக நம்முடைய பலவீனங்களிலே நம்மை தூரந்தள்ளி விடாதபடி, புறந்தள்ளி விடாதபடி உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவரை தரிசித்தது உண்மை என்றால் பரிந்து பேசும் இந்த ஊழியத்தை நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கிறோமா? நீங்களும் நானும் இந்த பரிந்து பேசும் ஆண்டவரை சந்தித்தவர்களாக, பிறருக்காக நாம் மன்றாடுகிறவர்களாக, திறப்பின் வாசலிலே நிற்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் தரிசித்த ஆண்டவர், நான் வழிபடும் ஆண்டவர், நான் ஆராதிக்கின்ற ஆண்டவர் பரிந்து பேசும் ஒரு ஆண்டவர், பரிந்து பேசும் ஒரு ஆண்டவர். இரண்டாவதாக இங்கே பாருங்கள், 14வது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது வாசியுங்கள். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவர் என்னுடைய ஆசாரியராக மாத்திரமல்ல, அவர் என்னை கவனிக்கிறவராக இருக்கிறார். The Lord who watching me. என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர், இல்லை என்றால் மானிட்டர் பண்ணி கொண்டிருக்கிற ஆண்டவர். அங்கே பார்க்கிறோம், அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாய் போல் இருந்தது. அவருடைய கண்கள் உங்களையும் என்னையும் சோதித்தருகிறதாக இருக்கிறது. அவருடைய கண்கள் உங்களையும் என்னையும் காணும் கண்களாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தரை ஆகார் கண்டபொழுது சொன்னார், என்னை கண்டவரை நானும் கண்டேன், என்னை காண்கிறவரை நானும் கண்டேன். நீங்களும் நானும் தரிசித்திருக்கிற ஆண்டவர், நீங்களும் நானும் வழிபடுகிற தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர், அவர் என்னை காண்கிற தேவன் என்று அவள் பெயர் கொடுத்தாள். நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயர் கொடுத்தாள். காண்கிற தேவன் என்று பெயர் கொடுத்தது மாத்திரமல்ல, நான் அவரை கண்டேன், நான் அவரை கண்டேன். இந்த அனுபவம் எனக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னை காண்கிறவராக இருக்கிறார், என்னோடு பேசுகிறவராக இருக்கிறார், என்னோடு பயணிக்கிறவராக இருக்கிறார், என்னோடு உணவருந்துகிறவராக இருக்கிறார், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லாம் நன்மைதான். ஆனால் அவரை நான் கண்டிருக்கிறேன். அவரை எப்படி நான் காண்கிறேன்? அவரை எப்படி நான் தரிசித்திருக்கிறேன்? அவரை எப்படி நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன்? இந்த கண்களின், ஆண்டவருடைய கண்களின் வல்லமையை தாண்டி பெரிதொரு வல்லமை உண்டா? இல்லை. ஆனால் பிறருடைய கண்களுக்காக ஏன் நான் பயப்பட வேண்டும்? பிறருடைய கண்களின் எரிச்சலுக்காக ஏன் நான் அஞ்சப்பட வேண்டும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாய் இருக்கிறது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகின்ற எந்த ஆயுதமும் அந்த அக்கினி கண்களாலே சுட்டெரிக்கப்படும். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த காந்த சக்திகளும், ஒருவேளை எந்த கண்களின் சக்திகளும், எல்லாவற்றையுமே ஆண்டவர் அதமாக்குகிறவராக இருக்கிறார். ஆம், அவருடைய கண்கள் காண்கிற கண்களாக மாத்திரமல்ல, என்னை மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு கண்கள், என்னை வழிநடத்தக்கூடிய ஒரு கண்கள், என்னை சோதித்தறியக்கூடிய ஒரு கண்கள். நான் தரிசித்த ஆண்டவர் யார்? காண்கிறவர். அவர் என்னை காண்கிறவர். நான் அவரை கண்டிருக்கிறேன், அவருடைய கிருபையை கண்டிருக்கிறேன், அவருடைய அன்பை கண்டிருக்கிறேன், அவருடைய மகத்துவத்தை கண்டிருக்கிறேன், அவருடைய ஆளுமையை நான் கண்டிருக்கிறேன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக ஜீவனுள்ளவராக இருக்கிறார். மூன்றாவதாக இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது 16வது வசனம், தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார்.
அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அவர் தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். இந்த 1ஆம் அதிகாரத்தின் ஆரம்ப பகுதியிலிருந்து நாம் பார்ப்போம் என்றால், இந்த 7 நட்சத்திரங்கள் என்பது 7 திருச்சபைகளை குறிக்கிறது. என் ஆண்டவர் திருச்சபையை கையிலே ஏந்தி தாங்கி சுமந்து கொண்டிருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, the Lord who sustains us, நம்மை உயிர்ப்பிக்கிறவர், நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொண்டிருக்கிறவர், நம்முடைய தேவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். நாம் நல்லவர்கள் என்பதற்காக அல்ல. இன்று 2வது பாடமாக வாசிக்க கேட்ட பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். அங்கே அருமையான ஒரு சகோதரன் தன்னுடைய ஞாயிறு ஆராதனைக்கு அவன் அன்றைக்கு ஆப்ஷன் போட்டு விட்டான். அதைத்தான் பார்க்கிறோம். அவன் இன்னைக்கு வாசகனுடைய முதல் வசனத்தில் அவன் ஆண்டவர் தரிசனமான பொழுது அவன் அங்கே இல்லை. யாரு? தோமா. வழக்கமா ஆலயத்திற்கு வராமல் சில நேரத்தில் நாம் மிஸ் பண்ணுகின்ற பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து விடுகிறோம். கவனம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் என்னுடைய ஆலயத்திலே என்னை நேசிக்காமல் என்னை ஆராதிக்காமல் இருந்த அவனை நான் தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் விரும்பவில்லை. தன்னை காட்டிக் கொடுத்தவனையும் தன்னை மறுதளித்தவனையும் நேசிக்கிறான் என்கிற ஆண்டவர். இங்கே அவன் என்னுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை உணர்ந்த அவர் மறுபடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவர் என்ன செய்கிறார்? அங்கே பிரசன்னமாகிறார். அவனுக்காக பிரத்யட்சமாக பிரசன்னமாகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, திருச்சபையை தாங்குகிற ஆண்டவர். நீயும் நானும் விழுந்து போனவர்களாக இருக்கலாம். ஆண்டவருக்கு முகம் கொடுக்காமல் ஆண்டவருக்கு முதுகை காட்டினவர்களாக நாம் இருக்கலாம். ஆனால் என் தேவன் தம்முடைய முகப்பிரசன்னத்தினாலே உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதைத்தான் தோமாவுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அடுத்த 21வது அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்றால், யோவான் 21வது அதிகாரத்திலே அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவரோடு ஆண்டவரால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரோடு பயணித்தவர்கள். ஆனால் ஆண்டவர் இறந்து விட்டார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தரிசனமானார். ஆனாலும் இன்னும் அவருடைய விசுவாசம் உறுதிப்படவில்லை. அலசடிப்படுகின்ற ஒரு விசுவாசம், பின்மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு விசுவாசமாக காணப்பட்டது. சொல்லுகிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன். யார்? ஆண்டவரை தரிசித்ததற்காக, ஆண்டவரை பின்பற்றுவதற்காக தன்னுடைய வலைகள், படகுகள், தன்னுடைய குடும்பம் எல்லாவற்றையும் விட்டு வந்தவன் சொல்லுகிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன். விட்டு வந்த பழைய பாவ வாழ்க்கைக்குள்ளாக செல்லுகின்ற ஒரு அனுபவத்தை இது விளக்குகிறது. உடனே மற்றவங்களும் சொன்னாங்க, நாங்களும் வாரோம். ஆண்டவருக்கு எவ்வளவு துக்கமா இருந்திருக்கும். இவ்வளவு நாளும் என் கூட இருந்தவனுங்க, நான் கொடுத்த ஆகாரத்தை சாப்பிட்டவங்க, ஆனா எல்லாத்தையும் மறந்து இந்த நாள்ல என்ன செய்தாங்க? ஒரு நொடியில என்னை விட்டு ஓடிட்டாங்களே என்று சொல்லி, நீங்களாக நானாக இருந்தால் கண்டமட்டு அவர்களை திட்டி இருப்போம். ஆனால் என் ஆண்டவர் அவர்களை தேடி சென்றார். தாங்கும் ஒரு தகப்பன், கையிலே வலது கரத்திலே திருச்சபையை தாங்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர் அவர்களை பின்னோக்கி செல்லுகிறார். அவர்களை பின்பற்றி அங்கே செல்லுகிறார். சென்று பிள்ளைகளை சாப்பிடுவதற்கு ஏதாவது உண்டா என்று கேட்கிறார். ஒன்றும் எங்களிடத்தில் இல்லை, எங்களுடைய முயற்சியும் பிரயாசமும் வீணாக இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது அவர் அறிவுரை கொடுக்கிறார். அறிவுரை கொடுத்தது மாத்திரமல்ல, அவர்கள் மீன்களை பிடித்து வருகிறார்கள். வந்த பொழுது ஆண்டவர் அங்கே ஒரு சமையல்காரனாக, ஒரு உணவு சமைக்கிறவராக அங்கே அமர்ந்து அவர்களுக்காக அப்பத்தையும் மீன்களையும் தயார் செய்கிறார். அவர்கள் விழுந்து போனவர்கள் தானே, அவர்கள் பலவீனப்பட்டவர்கள் தானே, நன்றியற்றவர்கள் தானே, இனி அவர்களுடைய உதவி எதற்கு என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை உதாசீனப்படுத்தவில்லை. மாறாக, வாருங்கள், எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பின் செல்ல வேண்டும் என்று அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிலே இன்று அசைவு கொண்டவர்களாக, உறுதியற்றவர்களாக, நாணலை போல அசைந்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருப்போம் என்றால், ஓங்கி வளருகிற மரங்களாக உங்களையும் என்னை ஆண்டவர் நிறுத்தும்படியாக தம்முடைய கரத்திலே தாங்கி ஏந்து பலப்படுத்துகிறவராக, நம்முடைய தேவைகளை சந்தித்து பின்மாற்ற வாழ்வில் இருந்து நம்மை அவருக்கு உகந்த ஒரு சாட்சிகளாக ஜீவிக்கும்படியாக அவர் பலப்படுத்துகிறார். ஆம், நீங்களும் நானும் தரிசிக்கிற ஆண்டவர் அவர் உயிரோடு இருக்கிற ஒரு ஆண்டவர். அவர் உயிரோடு இருக்கிறவர், என்னை காண்கிற ஒரு தேவன், என்னை காண்கிற தேவன், எனக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசுகிற ஒரு தேவன்.
என்னுடைய பலவீனங்களிலே நீ உதாசீனப்படுத்தாதபடி என்னை பலப்படுத்துகிற கர்த்தர். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். என் சத்துருவே, நீ ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? நான் விழுந்தால் தேவன் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று சொல்லுகின்ற அந்த அனுபவத்திற்குள்ளாக திருச்சபையாகிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த தேவன் பலப்படுத்துகிற தேவனுடைய முகத்தை விட்டு நம்முடைய முகம் தூரமாக்கப்பட வேண்டாம். அவரை தரிசித்தவர்களாக, அவரை வழிபடுகிறவர்களாக, அவரை ஆராதிக்கிறவர்களாக மற்றவர்களுக்காக தேவனுடைய சமூகத்திலே பரிந்து பேசுவோம். தேவனுடைய பார்வை எனக்கு இருக்கின்ற பொழுது வேறு எந்த பார்வையும் என்னை ஒன்று செய்வதில்லை என்று சொல்லுகின்ற தேவன் பேரிலே ஆழமான விசுவாசத்தோடு முன் செல்வோம். நீங்களும் நானும் விழுந்தாலும் எழுந்திருக்கத்தக்கதான கிருபையை கொடுக்கிற தேவன் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அவரை உறுதியாய் பற்றிக் கொள்வோம். தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.